அனைவருக்கும் வணக்கம். நம்ம கதையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரிக்கு முன்னாடி என்ன உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன். நானும் உங்களை போல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ காலையில் எந்திரிச்சதுமே சூடாக சாப்பாடு ரெடி பண்ண போயிடுதோம். காலையில் எந்திக்கிறது, நம்மளை ஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, அதுக்கடுத்து காஃபி போடுறது, அதுக்கடுத்து வந்துட்டு காலையில் சாப்பாடுக்குள்ள வேலைகளை பார்க்குறது, அதோடு தொடர்ந்து லஞ்சையும் ரெடி பண்ணுறது, கணவரை ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, சூடாக நம்ம அடுப்படியிலே நம்ம காலத்தை கழிக்கிறோம். 4 விதமான வேலைகளே காலையில் நம்ம அடுப்படியில் செய்வோம். இதெல்லாம் செய்கிறது யாருன்னு நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான். கண்ணாடி முன்னாடி பாருங்கள். இது எல்லாத்தையுமே செஞ்சு எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்போ முடிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். இப்போல்லாம் தலைமுடி நரைச்சி போயிடுச்சு, கை கால்லாம் வலி வர ஆரம்பிச்சிருச்சு, சோர்வு நம்மளை சூழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அதே வேலை, அதே இடம். இப்போ நம்ம விருப்பப்படி செஞ்ச ஒரு சில வேலைகளை தவிர இப்போ நமக்கு ஆர்டர் போடுறதுக்கு பிள்ளைங்களும் வளர்ந்துருப்பாங்க. நம்மளோட வேலை மட்டும் அப்படியே இருக்குது. இதில் இல்லத்தரசிகளின் வழிகள் மிகுந்த கதைகளை என்னோடய கற்பனையோடு சேர்த்து சில சீரீஸாக செய்யலான்னு இருக்கிறேன். சொந்தமாக யோசித்து சொந்தமாக பண்ணி இதில் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அதுக்கு முன்னாடி இது என்ன போல் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லா லேடிஸ்களுக்கும் சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த வீடியோ.